Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பட்டர் பிஸ்கட் யாருக்கு தாங்க பிடிக்காது. அதுவும் ஒரு சேஞ்சுக்கு நம்ம நெய்யில செய்ய போறோம். சோ நெய் பிஸ்கட்னே நம்ம சொல்லலாம். இந்த நெய் பிஸ்கட்டை கோதுமையில எப்படி ஈஸியா செய்யலாம் அப்படிங்கறத பாத்துறலாமா? நம்ம வழக்கமா சொல்ற மாதிரி ஒரு கப்பை எப்பயுமே மெஷர்மெண்டா வச்சுக்கோங்க. அந்த ஒரு கப்ல அரை கப் சுகரை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இது கூடவே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய ஏலக்காய் 3 சேர்த்துக்கோங்க. நான் பொடியா சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்க்காம நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு பவுடர் சுகர் நமக்கு ரெடி ஆயாச்சு. இதை அப்படியே ஓரமா எடுத்து வச்சிருங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல நம்ம எப்பயும் சொல்ற மாதிரி ஒரு கப் மெஷர்மெண்டா வச்சுட்டு அரை கப் நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நெய் விருப்பம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆயில் கூட நீங்க சேர்த்துக்கறலாம். அதாவது சாதாரணமா யூஸ் பண்ணக்கூடிய ரீஃபண்ட் ஆயில் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கறலாம். இல்ல எனக்கு பட்டர்ல செஞ்சா பிடிக்கும்னு நினைச்சீங்கன்னா பட்டரை உருக்கி சேர்த்துக்கறலாம். நெய்யை பவுல்ல சேர்த்த உடனே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருந்த சுகரையுமே நம்ம சேர்த்துக்கறலாம். சுகர் பவுடர் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு நார்மல் ஸ்பூனை வச்சோ இல்ல ஃபோர்க் ஸ்பூன் வச்சோ, ஒருவேளை உங்ககிட்ட பிளெண்டர் இருந்துச்சுன்னா பிளெண்டர் கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த லெவலுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கோதுமை மாவை நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இதுல கோதுமை மாவு உங்களுக்கு பிடிக்கலன்னா மைதா மாவு கூட நீங்க சேர்த்துக்கறலாம். இப்ப கோதுமை மாவை ஒரு கப்பா நம்ம சேர்த்துக்கறலாம். நல்லா டைட்டா அமுக்கி நீங்க சேர்த்துக்கறலாம். இந்த ஒரு கப்பு கோதுமை மாவை நீங்க லூஸ்ல எடுத்தீங்கன்னா 220 வரும். ஆனா அமுக்கி நீங்க கரெக்டா எடுத்தீங்கன்னா 250 கிராம் கரெக்டா வரும். சோ மெஷர்மெண்ட்டை கரெக்டா நீங்க போட்டுக்கோங்க. இப்ப நீங்க மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் ஜென்டிலா கலந்து விட்டுக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்க ரெடி பண்ணணும். ஆனா ஜென்டிலா கலந்து விட்டுட்டே வாங்க. நம்ம இதுல சுகர் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு இலக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டா தெளிச்சு சேர்த்துக்கறலாம். இப்ப நல்லா பெனஞ்சு வச்சுட்டு 30 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்ல விட்டு எடுத்துருங்க. 30 நிமிஷம் கழிச்சு எடுத்து பாருங்க. நல்ல சாஃப்டான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கும். இப்ப இத ஒரே ஷேப்ல நீங்க உருட்டி வச்சுக்கோங்க. இப்ப பிஸ்கட் ஷேப்ல நீங்க ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான ஷேப் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். நம்ம நார்மலா செய்யக்கூடிய பிஸ்கட்டுடைய ஷேப்லயே நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். என்கிட்ட ஷேப்ஸ் கிடையாது. இதுல ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அவன்லயே நம்ம செய்ய போறது இல்ல. நம்ம வீட்ல இருக்கக்கூடிய சாதாரண பொருட்களை வச்சுதான் இந்த குக்கீஸை நம்ம ரெடி பண்ண போறோம். ஒருவேளை உங்ககிட்ட அவன் இருந்துச்சுன்னா 175 செல்சியஸ்ல நீங்க வச்சு எடுத்துக்கறலாம். நம்ம ரெடி பண்ணதுக்கு அப்புறம் குக்கீஸ் மேல ஏதாவது உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்ல டிசைன் பண்ணி வச்சுக்கறலாம். இத பார்க்கும் போதே நமக்கு குக்கீஸ் சாப்பிடக்கூடிய இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ அதுக்காக வேண்டிதான் மேல இந்த மாதிரி கோடிங் கொடுக்குறேன். இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு மேல உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸுகளை சென்டர்ல வச்சுட்டு அழகா டிசைன் பண்ணிக்கலாம். இப்ப பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு அகலமான பாத்திரத்துல உப்பு நீங்க சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுல குக்கீஸ்களை சேர்த்துக்கறலாம். இதை பேக் பண்ணக்கூடிய டைமிங் பாத்தீங்கன்னா 30 நிமிஷமே லோ ஃப்ளேம்ல இருந்தாலே போதும். உங்களுக்கு இதுக்கு அடுத்து 30 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு கீழே கருக ஆரம்பிச்சிடும்.
ஆரம்பத்தில் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் கிறிஸ்பியாக மாறிடும். ஸோ அவசரப்படாமல் பொறுமையாக செய்யுங்க. அவ்வளோதாங்க, இப்போ பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சுங்க. கோதுமையில் ரொம்பவே ஹெல்த்தியாக ஒரு நெய் பிஸ்கட் நீங்கள் செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிஸ்கட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணுங்க. மேலும் இது போல் பல ரெசிபிஸ் உங்களுக்கு ஈஸியான முறையில் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.